எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. என்ன கீதா அவிர ஃபாலோ பண்ணிட்டு போறேன்ட்டு போனா என்னாச்சு? எங்க போன ஏதாவது அறிஞ்சியா இப்படி? அவங்க எல்லாரையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் போனேன். சரி, இந்த விஷயத்த உங்களோட ரெண்டு சொல்லணும் இல்லையா, அதனால நான் வந்தேன். ஐயே, நீ இங்க வந்தியனா? அவ எங்க போறான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன கீதா இப்படி கோட்டை விட்டுட்டு வந்திருக்கியா? என்னக்கா இப்படி சொல்லிட்டிய? கோட்டை விட்டுட்டனா? நானாவது நான் கோட்டையை விடல கொரட்டையை விடலாமா? எங்க போறாவனி அறியதுக்கு ஊர்கிழவி இருக்குல்ல, அது அங்க நிறுத்திக்கிட்டு தான் வந்திருக்கேன். அது எப்படியும் விசாரிச்சுட்டு வந்துடும். ஓஹோ, அப்படியா விஷயம்? அந்த கிழவி எப்படியும் விஷயங்கள் கறந்துக்கிட்டு வந்துருமே. விஷயம் இப்ப தெரியும் அப்ப தெரியும்னு நினைச்சு நினைச்சு மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு. எப்போ எங்க போச்சு இந்த கிழவி? ஆனா அவளோட எங்க போனாலும் ஒண்ணுமே புரியாம குழம்புதே. ஒன்னும் பதட்டப்படாதுங்க பாத்திமாக்கா, எப்படி அந்த பாட்டி வந்துடும். இல்லைன்னா வாங்க நம்மளே தேடி போயிரும். ஆமா கீதா, அதுதான் சரியா வரும். நம்மளே போய் பாப்போம், என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரிஞ்சாதானே நிம்மதியா இருக்கும். ஆமா கீதா, அவ புஷ்பா சொல்ல மாதிரி அதெல்லாம் உண்மைதான். நான் இந்த கதையை அறியறதுக்காகவே இன்னைக்கு மீன் கூட வாங்கல தெரியுமா? அப்படியாக்கா? அப்ப மதியம் குழம்புக்கு என்ன பண்ண போறிய? மதியம் குழம்புக்கு நேரத்துக்குள்ள கொஞ்சம் போல மீன் கறி கிடந்து அதை வச்சு சமாளிச்சலாம். நீங்களாவது குழம்பு தாக்கா வைக்கல. நான் மதியானோட சாப்பாடே பொங்கலக்கா. சாப்பாடு பொங்கலாம் என்ன? அதான் பாத்திமாக்கா வச்சிருக்காவ இல்லையா, அழகான சோடு சோறம் நேரத்தோட மீன் குழம்பு வச்சு தருவாவ, சாப்பிடலாம். இப்ப கதையா அறிவோம். கிடைக்கிறத வச்சு மத்தியானம் ராத்திரி சமாளிச்சிடான்னு பார்த்தா நம்ம கிட்ட தின்ன வராளாமே. சரி, விஷயங்களெல்லாம் சொல்லியாலும் இல்லையா, கொஞ்சம் போல கொடுக்கலாம். சரிதா, மத்தியானத்துக்கு அப்ப நான் இடிக்க சோறையும் மீன் குழம்பே 3 நேரம் தின்னுவோம். நைட்டுக்கு ஒருத்தி வீட்டுல இட்லியும் ஒரு வீட்டுல சாம்பார் வை. நைட்டு சாப்பாடு அப்படி முடிச்சிடலாம். என்னக்கா இப்ப இருக்க நிலைமைக்கு சாப்பாடா முக்கியம்? என்னாச்சுன்னு அறிவோம் வாங்க. எங்க போறீங்க? எங்க போறோம்? உங்களை தேடிதான் வரலான்னு பார்த்தோம். ஆமா, என்ன விஷயம் ஏதாவது கலெக்ட் பண்ண போறீங்க இல்லையா, ஏதாவது தெரிஞ்சுச்சா? ஆமா, நான் போனா விஷயத்த அறியாமலா வருவேன், எல்லாமே அறிஞ்சாச்சு. என்னவாக்கா என்னாச்சா? எல்லாரும் எங்க கிளம்பி போறாளோலாம், ஏதாவது சொன்னாலா? அதை அறிஞ்சிட்டு தானமா வந்திருக்கேன். இந்த பூங்கொடி இருக்கா இல்லையா, பூங்கொடிக்கா ஆனந்துக்க சண்டையா? சண்டையா? இப்பதான் நல்ல நல்ல படியெல்லாம் கொடுத்துட்டு போனவ சண்டைன்னு சொல்றிய? நம்பி மாதிரியே இல்லையே. எனக்கு அந்த டவுட் தான் இருந்துச்சு. அப்புறம்தான் சர்ச்சுக்கு வெளியே சின்ன பொண்ணு உமா வசந்தி 3 பேரை காவல் நிக்காளுவ. காவல் நிக்காளுவா? எதுக்குக்கா? எதுக்கு விசாரிச்சா? விசாரிக்காம வருவனாமா? எதுக்கு காவல் நிக்கவனா? பூங்கொடிக்கு ஆனந்துக்கு சண்டைன்னு சொன்னேன் இல்லையா, சண்டை போட்டுட்டு மாமியார மருமூலம் வேற சண்டை போட்டிருக்கியாவ. ஓ, வேற சண்டை போட்டனாலதான் பூங்கொடிக்கு அப்பா வந்து பூங்கொடிய கூட்டிட்டு போக வந்துட்டு இருக்காரு. ஓஹோ, அப்படியா? அதனாலதான் பூங்கொடிக்கு அப்பா இருக்க கூட பூங்கொடிய அனுப்பி வச்சு இவ்வளவு 3 நேரம் சர்ச்சுக்கு வெளியே காவல் நிக்காளுவ. ஓ, இதுதான் விஷயமா? பின்ன மாமியார் மருமகள் ரொம்ப ஒற்றுமையா தெரிஞ்சாலுவ, இப்ப சண்டை போட்டிருக்காளுவ. சண்டை எல்லாருக்கும் வீட்லயும் வர்றது தானம்மா. நம்ம வீட்டுல வந்தா பெருசா சொல்லுவாவ, அவிய வீட்டுள்ள வந்தா ரகசியமா வச்சிருப்பாவ. இதுக்கா காலையிலேயே விடிய முன்னாடியே அங்க எங்கேயும் ஓடிட்டு தெரிஞ்சாளுவ? ஆமாமா, இதுக்குதான் விடிய காலத்துல இருந்தே தூக்கம் இல்லாம அலையாளுவ. அப்பாடா, இவ்வளவுதான் விஷயமா? நானும் வேற ஏதோ லட்சுமி அக்கால வீட்டுல பிரச்சனை நினைச்சிட்டேக்கா. லட்சுமி ராணி எல்லாம் அந்த இடத்துல இல்லம்மா. இவ்வளோ 3 வாரம் இந்த பிள்ளைய சமாதானப்படுத்தது இங்க நிக்காளுவ. லட்சுமி வந்து ராணிய சமாதானப்படுத்த அங்க இருப்பா. வேற என்னவா இருக்க போகுது? இதா அப்ப நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி ஒன்னும் இல்ல பத்தியா? ஆமாக்கா, நானும் ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டேன். அரவிந்துக்கு மாமியாரி வேற உடம்பு சரி இல்லையா, அரவிந்துக்கு அத்தைக்காரி வேற கல்யாணத்தை நிறுத்துவேன்னு சொல்லியாளா. இதுக்கு இடையில இவ யாரு நித்யா வேற கல்யாணத்தை நிறுத்தியே திருவேணிட்டு கங்கணம் கட்டிட்டு தெரியாளா. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ரகசியமா கல்யாணத்தை தான் நடத்திடுயாளோன்னு பயந்துட்டேன். சே, இந்த சண்டை பிரச்சனைக்கா இப்படி ஒளிச்சு ஒளிச்சு தெரிஞ்சாலுவ. நானும் பிரச்சனை பெருசா இருக்குன்னு நினைச்சேன். சுக்கனை முடிச்சிட்டு பாரு. இதுக்காகவா நம்மளும் காலையில இருந்தே அங்கே எங்கேயும் ஓடிக்கிட்டு தெரியும் பாரு.